அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஜவஹர்லால் நேரு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இவருடைய பிறப்பு நம்ம முன்னாள் பிரதமர் இவரு. முதல் பிரதமர் இவர் தான். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர். இவருடைய பிறப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா 14/11/1889. இறப்பு வந்து 27/5/1964. இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோதிலால் நேரு, ஸ்வரூப் ராணி. ஸ்வரூப் ராணி சரிங்களா? ஸோ பெற்றோர் வந்து மோதிலால் நேரு, ஸ்வரூப் ராணி. ஸோ குடும்ப பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கவுல் தான் குடும்ப பெயர். அவருடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமலா கவுல். கமலா கவுல். உலக வரலாற்றினுடைய பார்வை அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. உலக வரலாற்றினுடைய பார்வை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக நிறைய ஃபேமஸான புத்தகங்கள் உண்டு. அதில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றது மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹெரால்டு, இண்டிபெண்ட் இதெல்லாம் வந்துட்டு 1919 34 வரை இதழ்களை அவர் ஓனாக வந்து ரீட் பண்ணார். ஓன் இதழ் அதெல்லாமே சரிங்களா? 1912 பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். 1912 பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். 16 லக்னோ காங்கிரஸ் மாநாடு காந்தி முதன்முறையாக சந்தித்தது அந்த இடத்துல தான். 1916 1916 தான் கமலா கவுல் என்பவரை மணந்தார். 1917 இந்திரா பிரியதர்ஷினி வந்து மறைந்தார். 1914 இந்திரா பிரியதர்ஷினி மறைந்தாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதுனால முதல் முறையாக சிறைவாசம் பெற்றார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதால முதல் சிறைவாசம் பெற்றார். 1923 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டினுடைய இந்திய தேசிய காங்கிரஸினுடைய ஐஎன்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆனார். 1923 1923 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளராக ஆனார். 1929 லாகூர் காங்கிரஸ் அமர்வின் போது பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. ஸோ 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு அதில் தான் பூரண சுயராஜ்யம் அப்படின்றது தீர்மானம் எடுக்கப்பட்டது. 1937 பைஸ்பூர் தலைமையில் காங்கிரஸினுடைய அமர்வு கிராமத்தில் நடைபெற்ற முதல் அமர்வு சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 1937 பைஸ்பூர். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஆச்சாரியா வினோபாவேவுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட 2வது நபர் இவர் தான். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஆச்சாரியா வினோபாவேவுக்கு அப்புறம் கைது செய்யப்பட்ட 2வது நபர். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் இவர் தான். இவருடைய சிறப்பு பெயர்களாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் நவீன சிற்பி, ரோஜாவின் நகை, இந்தியாவின் நகை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிறப்பு பெயர்கள் உண்டு. மகாத்மா காந்தி படுகொலை குறித்து நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி படுகொலை குறித்து ஜவஹர்லால் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுயாட்சி கட்சி நிறுவனங்கள்ல ஒருவர் தான் இந்த மோதிலால் நேரு. மோதிலால் நேருன்றது அவங்க அப்பா பேரு. அவர் வந்து எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயாட்சி கட்சி. அந்த இதில் வந்துட்டு அவர் ஒருத்தர். சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் என்று அன்போடு அழைத்தவர் தான் நேரு. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அன்போடு அழைத்தவர் நேரு. இந்திய சுதந்திர லீக் 1928 சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஆகியோருடன் இணைந்து நிறுவப்பட்டது. ஸோ இந்திய சுதந்திர லீக் அப்படின்றது எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க 1928 சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேருவும் ஸ்ரீனிவாச ஐயங்காரும் 3 பேரும் இணைஞ்சு அந்த இந்திய சுதந்திர லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வருஷம் 1928. 1937 பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற்ற போது இவர் என்ன செய்கிறாருன்னா நாடு முழுவதும் சூறாவளி பயணம் செஞ்சு காங்கிரஸோட செய்தியை எல்லா பகுதிகளிலும் எல்லா நாடுகளிலும் அவர் வந்து கொண்டு செல்றார். எல்லா மாநிலங்களிலும் கொண்டு செல்றார். 1937 நேருனுடைய ஆட்சி காலம் நவீன விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. நவீன விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பொற்காலம் தான் நேருனுடைய ஆட்சி காலம். அணு ஆராய்ச்சிகள் இதிலெல்லாம் வந்துட்டு அந்த பீரியட்ல சிறப்பாக இருந்துச்சு அப்படின்றதுனால நவீன விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்திய தேசியத்தினுடைய தந்தை அக்பர் என்று நேரு கூறினார். சரிங்களா? அடுத்து நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் நூல்களை பற்றி அதிகமாக எழுதுறாரு. நூல்கள் தான் அவர் ரொம்ப ஜாஸ்தியாக எழுதின ஒரு
மகளுக்கு வந்து அதிகமா கடிதங்கள் எழுதுறாரு. அந்த கடிதத்தில நூல்களை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமா எழுதுறாரு. அடுத்து நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தராஞ்சல் மாநிலத்தில இருக்குது. நேரு வந்து சிறை வைக்கப்பட்ட அல்மோரா சிறை அப்படின்றது உத்தராஞ்சல் மாநிலத்தில இருக்குது. இந்திரா காந்தி படைத்த விஸ்வ பாரதி கல்லூரி அப்படிங்கிறது அந்த மாநிலம் வந்து படித்த விஸ்வ பாரதி கல்லூரி இருக்கு இல்லையா? அது வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க படிச்ச விஸ்வபாரதி கல்லூரி வந்து அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். அடுத்து புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது. அதை கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு வந்து மகிழ்ச்சியை தராது. அவங்களா விருப்பப்பட்டு என்ன செய்யணும்? புத்தகத்த வாசிக்கணும். இது ரொம்ப கடமையாவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. போட்டு கட்டாயப்படுத்தவும் கூடாது. அத அ நாம அவங்களுடைய விருப்பப்படி புத்தகத்த வாசித்தா நல்லதுன்ற அந்த கண்ணோட்டத்துல ஒரு புத்தகம் வாசிப்பதை குறித்து நேரு அருமையா எழுதியிருக்கிறாரு. டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டினுடைய எழுத்தாளர். அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போரும் அமைதியும் அப்படின்றது தான் டால்ஸ்டாய் எழுதிய நூலு. உலகின் தலைசிறந்த நூல் அப்படின்னு நேரு சொல்லியிருக்கிறாரு. டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் அப்படிங்கிற நூலு தலைசிறந்த நூல் அப்படின்னு நேரு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? கிருபாலினி யார் அப்படின்னா, விஸ்வபாரதியோட பணிபுரிந்த பேராசிரியர் பேர் தான் கிருபாலினி. கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ அப்படின்றது வந்து கிரேக்க சிந்தனையாளர். பிளேட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும், முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. அடுத்து உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் நேரு. உலக சரித்திரம் அப்படிங்கிற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் நேரு. தனது சுயசரிதையை என்னென்ன எழுதியிருக்காருன்னா, அன் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. டுவர்ட் ஃப்ரீடம் என்ற பெயரால் இந்த நூல் அறியப்படுகிறது. ஸோ அவர் சொந்தமா எழுதின நூல் வந்து ஆன் ஆட்டோபயோகிராஃபி. அத எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்ற அந்த நேம்ல தான் தெரியும். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமராக மவுண்ட் பேட்டன் பிரபுவால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அவரை யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தா அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு தான். பொன்மொழிகள் அது என்னென்ன பொன்மொழிகள் மெயினா வேற்றுமையில் ஒற்றுமை, காலம் பொன் போன்றது இது எல்லாமே அவருடைய ஸ்டேட்மெண்ட். நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி காந்தி மறைவின் போது அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. விதியோடு செய்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்தது 1935 இந்திய சட்டம். அதாவது அடிமை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. 1935 இந்திய சட்டம். ஸோ இதுவரையிலும் நம்ம ஜவஹர்லால் நேருவை குறித்து சில முக்கியமான இது எல்லாமே நம்ம இதில பார்த்துருக்கோம். ஸோ அதனால இது ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மெயினா வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு நெறைய வருஷங்கள் அதிகமா இருக்கும் அவருடைய பீரியட்ல. அதனால அந்த வருஷங்களையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர், லாகூர் காங்கிரஸ் மாநாடு இது எல்லாமே வந்து எந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்றத நீங்க வந்து தாராளமா ஒரு தடவ வருஷங்கள நல்லா மெமரியில வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த தலைப்ப பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.